கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான மாங்கோடு ஊராட்சி வெட்டுக்குழி பகுதியில் 50 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றியதாக திமுக பிரமுகர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாங்கோடு ஊராட்சி வெட்டுக்குழி பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலை அகற்றப்பட்டதால் கடும் சிரமமடைந்தனர். ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த இந்த சாலையை திமுக பிரமுகர் லிஜீஷ் தலைமையிலான கும்பல் ஜேசிபி மற்றும் இரும்பு கம்பிகளை பயன்படுத்தி உடைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதனால் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது வீடுகளில் இருந்து கார் உள்ளிட்ட வாகனங்களை வெளியே கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே சாலையை உடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பொது பாதையை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக டிஎம்கே பார்ட்டியில் உள்ள ஒரு உறுப்பினர் சட்டத்துக்கு விரோதமாக இந்த பாதையை இப்போ தற்போது அடித்து உடைச்சு போட்டிருக்காரு. அதனால எங்களுக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த சாலையை இப்போ பயன்படுத்த முடியல. நாங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் திறந்த சாலை, அது மாதிரி தான் பஞ்சாயத்து ஒர்க்கு போட்டு இந்த சாலையை எங்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக தந்திருந்தாங்க. அந்த சாலையை தற்போது சமூக விரோத செயலினால இதை உடைச்சு போட்டிருக்காங்க. நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும். அதனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம்.